ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் vlog. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா ஹம்பி வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பாக்குற ஹம்பி வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹம்பியில இருக்கக்கூடிய பட்டாபிராமன் திருக்கோயில். ஹம்பியில மெயின் கோயிலா விருப்பாட்சா கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா டூரிசமர்ஸ்கள் வரவங்க ஃபர்ஸ்ட் அந்த எண்டிங் பாயிண்ட் பஸ் போய் நிக்கிற இடமும் மக்கள் எல்லாருமே அதிகமா ஸ்டே பண்ற இடமா அழைக்கப்படுறது அந்த விருப்பாட்சா கோயில். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியா தான். அப்புறம் அதை தொடர்ச்சியா அது பக்கத்திலேயே நிறைய இடங்கள் இருக்கும். யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டால அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் நிறையவே இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பகுதியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் அப்படியே ரிட்டர்ன் போயிருவாங்க. ஆனா இந்த இடம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க பட்டாபிராமன் கோயில் பாத்தீங்கன்னா, அந்த விருப்பாட்சா கோயில்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. கமலாபுரா அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கு. இதுவும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டால அங்கீகரிக்கப்பட்ட கோயில் தான். அந்த விஜயநகர மன்னர்களால கட்டப்பட்ட கோயில் தான். நீங்களும் ஹம்பி வந்தீங்கன்னா ஹம்பிக்கு பக்கத்துக்கு அந்த விருப்பாட்சா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் நான் முன்னாடியே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். ஹம்பி ஏரியான்னா அவ்வளவு கடல் மாதிரி அப்படியே நிறைய அங்கங்கே மண்டபங்கள், பாழடைஞ்ச மண்டபங்கள், கண்டெடுக்கப்படாத மண்டபங்கள் கூட ஒருவேளை இருக்கலாம். மண்ணுல புதையுண்ட மண்டபங்கள் கூட இருக்கலாம். அப்படி இப்படின்னு நிறையவே இருக்கும். அதனால எல்லா இடங்களுக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுதான் ஹம்பிக்கு போன ஒரு ஃபீலிங்க, ஒரு திருப்தியை கொடுக்கும். நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த கோயிலை பத்தி தெரிஞ்ச ஒரு 1-2 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனா இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அச்சுதராயப்பா அப்படின்னு அந்த மன்னர் தெரிஞ்சிருக்கும். விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்ததா அவரோட சகோதரரா அழைக்கப்படுற அச்சுதராயப்பா இருந்தாரு. அவருக்கு அப்புறம் திம்மராயா அவர்களால கட்டப்பட்ட ஒரு விஷ்ணு கோயில் தான் இது. அதாவது ஒரு ராமர் கோயில் தான் இது. பட்டாபிராமன் பட்டம் சூட்டின பிறகு ராமன் எப்படி இருந்தாரு, அந்த ராமர் அந்த சிலையோடு அமைக்கப்பட்ட கோயிலா தான் இருக்கணும். இப்போதைக்கு சிலையோ கோயில்ல எந்த வழிபாடுகளோ மேற்கொள்ளப்படல. ஹம்பியில நிறைய இடங்கள் டேமேஜ் ஆயிருக்குது. அதுல சில இடங்கள் அப்படியே வெளிப்புற ஸ்ட்ரக்சர் மட்டும் டேமேஜ் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா கோயில் கோபுரத்துல மேற்பரப்பு மட்டும் அப்படியே உடைஞ்சிருக்கும். சில இடங்கள்ல கோயில் ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு டேமேஜ் பண்ணப்படாத கோயில்ல ஒன்றாதான் இருக்குது. வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் மட்டும்தான், வெளிப்புற திருச்சுற்றுன்னு சொல்லப்படுறதுல அந்த பில்லர் மண்டபம் எழுப்பியிருப்பாங்க. அதுல மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கே தவிர கோயிலோட கோபுரத்திலேயோ அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மண்டபங்கள், கோயிலுக்கு அந்த விமானம் சொல்லப்படுற அந்த பகுதியிலேயே எதுலையுமே டேமேஜ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேல இருக்கக்கூடியதுல அந்த வெண்கலமா வச்சிருப்பாங்கல்ல, அதுல மட்டும்தான் காணாம போயிருக்குதே தவிர மற்ற எல்லாமே இந்த கோயில்ல பக்காவா இருக்குது. நீங்க பார்த்தாலே தெரியும். பில்லர்கள், அந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய பில்லர்கள் ஆகட்டும், கீழே இருக்கக்கூடிய அந்த தளங்கள் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குது. இன்றும் நிலைச்சிருக்குது. இந்த கோயில் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒய்டரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே பறந்து விரிந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா என்னமோ கோயில்ல கல்யாண மண்டபம், அந்த ராமரோட மெயின் சன்னதி, அதுக்கப்புறம் தாயாருக்குன்னு எழுப்பப்பட்டிருக்க சன்னதி, இவ்வளவு தான் இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு சின்ன சின்ன சன்னதிகளாகவோ ரொம்ப தெய்வங்களோட சன்னதிகள் அப்படின்னு இல்ல. பாக்குறதுக்கு இப்போ இருக்கிற கோயில்கள், இப்போ நம்ம வழிபாட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருக்க கோயில்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே ஸ்ட்ரக்சர்ல கட்டப்பட்ட ஒரு கோயில் மாதிரி தான் இந்த கோயில் தெரியுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஹம்பி போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாம போங்க. கோயில்ல பிடிச்சதும் பிடிக்காம இருக்கிறது ஒரே ஒண்ணு விஷயம் தான். நீங்க இப்ப பாத்துட்டு கோயிலோட ராஜகோபுரம் தான். பெரும்பாலும் கோயிலோட ராஜகோபுரங்கள் ஹம்பியில டேமேஜ் ஆகி தான் இருக்கும். இந்த கோயில மட்டும்தான் அப்படியே இன்னும் அந்த செங்கல் அமைப்பு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே புல்லா புதர் மண்டி போய் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருவேளை எதற்காக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை அந்த புல்லை எடுக்க போய் அந்த செங்கல் அமைப்பு எல்லாம் தகடு பொடியாயிருமோ அப்படின்னு நினைச்சதுனாலதான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணாம சீரமைக்காம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.